செல்லுமா, என்ன ஆளையே காணோம்? அதான் எனக்கும் தெரியல மைனி. நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தி வெளியே வரல. மைனி ஒருவேளை ஜன்னல் வழியா பார்த்துட்டு உள்ளேயே இருக்காளுவளோ என்னவோ. இருந்தாலும் இருக்கும் செல்லம்மா, நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்தான். இதுக்கு பேர் பயம் இல்ல மைனி, மரியாதையை கொடுக்க மாட்டேங்க. என்னக்கா சாப்பிடுறீங்களா, ஏதாவது வேணுமான்னு வந்து கேட்கலாம்ல? ஒண்ணுமே இல்ல பாருங்க, அப்படியே உள்ளே கிடக்காள்வே. இருக்கட்டும் செல்லம்மா, பாத்துக்கிடுவோம். செல்லுமா, யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது, யாருன்னு பாரு. மைனி, அந்த சரோஜா தான் வெளியே வந்து நின்று நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? ஒருவேளை ஜன்னல்ல இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்திருப்பா, இன்னும் போகாம உட்கார்ந்துருக்காவளேன்னு வெளியே வரான்னு நினைக்கேன். செல்லம்மா, நீ வந்து அவளா பேசுற வரைக்கும் கண்டுக்கிடாத, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணு. சரி மைனி. இது ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்காவ? இவ்வளவு பெரிய தோட்டத்துல சாப்பிடிக்கு வேற இடம் இல்லையாக்கோ? வேணும்னே ஏதாவது சண்டைகளுக்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாவ. தென்னை மரத்து நிழல் இருக்கு, அங்க இருக்க வேண்டியதானே? இல்லைன்னா மாட்டு ரூம் இருக்கு, அங்க போக வேண்டியதானே? என் தங்கச்சி எங்க இருக்காலும் அங்கதான் வந்து தேடி இருந்து சண்டை போட வேண்டியது. என்னன்னு போய் கேட்டுட்டோம். செலவ மைனி, குஸ்பக்கா என்ன இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியே? ஏன் சரோஜா, இங்க வந்து நாங்க உட்காந்து சாப்பிட கூடாது? சாப்பிடலாம், ஆனா நீங்க வேலை செய்யணும் அங்கெல்லாம் இருக்கு. மாமரத்து ஏனல் இருக்கு, தென்னை மரத்து ஏனல் இருக்கு, மோட்டர் ரூம் இருக்கு, ஆபீஸ் ரூம் இருக்கு, அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடாம இங்க ஓடி இருந்திருக்கீங்களா? அதை கேட்டேன். அது உன் தங்கச்சி இங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க இங்கதான் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் இங்க வந்ததுனால நாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எங்க இஷ்டம், நாங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். செல்லம்மா, அது மட்டும் இல்ல, சொத்து ஒண்ணும் இவைய பேருக்கு பிரிச்சு எழுதி கொடுக்கல, பொதுவுலதான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் இந்த சொத்துல உரிமையும் இருக்கு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த தோட்டத்து வீட்டையும் தோட்டத்தையும் ஒண்ணும் இவ தங்கச்சி பேருக்கு அத்தை எழுதி வைக்கல. என்ன, இது பொதுவுலதான் இருக்கு. நம்ம இங்கேயும் உட்கார்ந்து சாப்பிடலாம், ஏன் வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்கு. இவ எதுக்காக வந்து இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இங்க வந்து சாப்பிடி, அங்க இடம் இல்லையா கண்ணு கேட்டேன். செல்லம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அப்படின்னா இங்க வரக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த வீடு இவியலுக்கு உரிமை, நம்மளுக்கு எதுவுமே உரிமை இல்ல. நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கிற வேலைக்காரி, அப்படித்தானே இவ சொல்ல வரா? சரோஜா, நீ எப்படி இப்படி சொல்லலாம்? எங்க மைனி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் அந்த வீட்டுல பிறந்த பிள்ளை. எங்களுக்கு இல்லாத உரிமையா உனக்கு வந்துட்டு? அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிச்சு தந்துட்டாவளோ? நான் இங்க வரக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? நாங்க அப்படிலாம் சொல்லல, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ ஏன் இந்த வீட்ல வந்து இருக்கும்போது நாங்க வந்து இருக்கிறதுக்கு உரிமை இல்லையோ? நாங்க நினைச்சா வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம், இங்கே உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஏன் இங்கேயே கூட தங்குவோம். எல்லா உரிமையும் எங்களுக்கும் இருக்கு. ஐ, சோறு சோறு சோறு, ரோசா பக்கம் வச்ச குழம்பு. குஷ்பக்கா, சோறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்களோ? இல்ல நெட்ட மாதிரி, எனக்கும் செல்லமாக்கும் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். என்னக்கா இப்படி பண்ணிட்டியா? வீட்டு முன்னால வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிய, எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம்ல. இங்க பாருங்க குஷ்பக்கா, இங்க வந்து சாப்பிட்டு தானே எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. இல்லனா இங்க வந்து சாப்பிட கூடாது நீயும் சொல்ல வரியா? சீச்சி, அப்படி எப்படி சொல்லுவேன்? நீங்க சாப்பிட்டதை பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது, அதனால தான் சொன்னேன் எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்களா, நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல. எங்க ரெண்டு பேருக்கு சுமந்துட்டு வரதே கஷ்டமா இருக்கு, இதுல எல்லாருக்கும் நான் கொண்டு வரேன். அடுத்த வீட்லயே வச்சு சோறு பொங்குறியே, எங்களுக்கு என்ன தந்துட்டா திங்கிறியே? அவ்வளவுதானே, தந்துட்டா போச்சு. சோறு வேணுமா? வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிட உரிமையே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாவ. சோத்தை தின்னுட்டா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாவ. யார் சோறோ எங்களுக்கு வேண்டாம். இங்க பாருங்க குஷ்பக்கா, உங்களுக்கு இங்க உரிமை இல்லைன்னு நாங்க சொல்லல. எதுக்கு ஒண்ணுன்னு சொன்னா 9 கள விடுறீங்க? நீங்க அங்க அவ்வளவு இடம் இருக்கும்போது இங்க வந்து சாப்பிடீங்களா, அதான் கேட்டேன். பாரு சரோஜா, நாங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி நாங்க இங்கதான் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ உன் தங்கச்சி வந்துட்டாங்கிறதுக்காக நாங்க இடத்தெல்லாம் மாத்த முடியாது. நீங்க முந்தி சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ, ஆனா இங்க இப்ப வந்து சாப்பிட்டது சரியில்லைன்னு சொல்ல வரேன். ஏன் சரியில்லை? உங்களுக்கு என் தங்கச்சி கண்டாலே ஆகாது. உங்களாலதான் அவன் இந்த தோட்டத்து வீட்டுல வந்து இருக்கா. இங்கேயாவது அவன் நிம்மதியா இருக்கட்டுமே, இருக்க விடுங்களா? எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு ஏதாவது சண்டைகளுக்கு பாக்குறீங்களோ? உங்க பார்வையில என் தங்கச்சி இங்கே இருக்க கூடாது, அப்படித்தானே? ஒரு வாய் சோறு உட்கார்ந்து நிம்மதியா தின்னுட்டு போலான்னு வந்தோம். அம்மம்மா, என்ன பேச்சு பேசியே இவ்வளவு சண்டைக்கு வரா? இவா எங்களை சண்டை படியான்னு சொல்லியா? செல்லம்மா, எழுந்திரு செல்லம்மா, சோத்தை தூக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க உட்கார்ந்து சாப்பிடாண்டா. மைனி, எதுக்கு இவளுக்கு பயந்துட்டு நம்ம ஓடணும்? இது நம்ம தோட்டம் மைனி, நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம். இல்ல செல்லம்மா, என்ன கேள்வி கேட்கா பாரு. இவ தங்கச்சியா நம்ம தான் இங்க அனுப்பணுமா? எப்படிதான் இப்படி வாய் கூசாம போய் சொல்ல முடியுதோ தெரியல. யார் போய் சொன்னது? உண்மை தானே? இவ தங்கச்சி தான் ஆசைப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா, தனியா போனோன்ட்டு. ஒத்துமையா இருக்காது, அவளுக்கு பிடிக்காது.
ஐயோ சோறு சாப்பிடக்குள்ள எதுக்கு இவ்வளவு சண்டை? சோறு வேண்டானே ஏன்ட்டு தாங்க நானே தின்ட்டு போறேன். நாங்க யார்ட்டையும் எந்த சண்டைக்கும் போல, நாங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். அதுவும் வேலை செஞ்சுட்டு பசியோட வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சரோஜா தான் சண்டைக்கு வர. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, எங்க வீட்ல போய் சொல்லி அத்தை கிட்ட பெரிய சண்டையா தான் ஆக போகுது. சே, நான் யாரையும் எதுவுமே சொல்லல, நான் உள்ள போறேன். வேணும்னே அங்க இருந்து இங்க வரைக்கும் சண்டை இழுக்கலான்னு வந்திருக்காவே. கார் நேட்ட மாதிரி எப்படி பேசிட்டு போறா பாரவா? எங்களை பார்த்து செய்யின்னு சொல்லியா சண்டை இழுக்கிறதுக்காக நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோமா? எங்களை பார்த்தா என்ன சண்டை இழுக்கிறவே மாதிரியே தெரியுது? இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டது அவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இப்பவே நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியோம். குஷ்பக்கா கோவப்படாம உட்காந்து சாப்பிடுங்க, அதான் அவ போயிட்டால. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் சரி வராது. நாங்க தென்னை மரத்து மூட்டில போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போறோம். மைனி அவளுக்குலாம் பயந்துட்டுலாம் நம்ம ஒண்ணும் வாடான்னா இங்கே இருந்து சாப்பிடுங்க. தினமும் இங்கே தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடணும். சரி சரி, அப்ப எனக்கும் குழம்பு சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. துர்கா, ஏய் துர்கா. ஐசு வாமா வா. ஆண்டி துர்கா எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. என்ன இஷ்யூ? ஏய் துர்கா, காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கும் சேர்த்து தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்மா ஐசு, என்ன அப்ளிகேஷனு? ஆண்டி துர்கா உங்ககிட்ட சொல்லலையா? நான் மேல படிக்கிறதுக்காக காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் வாங்க போனேன். துர்காக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளையும் காலேஜ்ல சேர சொல்லுங்க ஆண்டி. நாங்க 2 பேரும் சேர்ந்தே போய் படிக்கிறோம். இல்லம்மா ஐசு, துர்காவை அப்பா இப்ப படிக்கண்டான்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துடணும்னு சொன்னாவ. அதனால அப்ளிகேஷன் அவளுக்குலாம் வேண்டாமா. நீ வேணா படி, அவ படிக்க வர மாட்டா. ஆண்டி நான் அவ்வளவா நல்லாவே படிக்க மாட்டேன். சுமாரா படிக்கிற பொண்ணுதான். நானே மேல படிக்கலான்னு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா துர்கா சூப்பரா படிக்கிற பொண்ணு. அவ படிப்பை ஏன் ஆண்டி வேஸ்ட் பண்றீங்க? கல்யாணத்துக்கு நீங்க மாப்பிள்ளை தேடுங்க. அது வரைக்கும் துர்கா படிக்கட்டுமே. நீங்க என்ன வேலைக்கு அனுப்ப போறீங்க? இல்ல சும்மா தானே வீட்டுல இருக்க போறா. வீட்டுல சும்மா இருக்காத, ஏதாவது படிச்சிட்டு இருக்கட்டும் ஆண்டி. அவளுக்கும் போர் அடிக்கும்ல. ஆமாமா, எனக்கும் மேல படிக்க ஆசையா இருக்கு. உங்ககிட்ட இதை எப்படி கேக்குறதுன்னு தெரியாம தான் நான் இவ்வளவு நாளா கேட்கவே இல்லை. ஐஷுவே அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. ப்ளீஸ் மா, என்னையும் காலேஜுக்கு அனுப்புங்களேன். ஆமா ஆண்டி, கல்யாணத்து வரைக்கும் அனுப்புங்க. அதுக்கப்புறம் புருஷனுக்கு ஓகேனா காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கட்டும். இல்லனா அப்படியே விட்டுறட்டும். இல்லம்மாவி, அப்பா இதை சொன்னா ஏத்துக்கிட மாட்டாவ. வேண்டான்னு தான் சொல்லுவா. பணம் கட்டி வேஸ்ட் தான். நீ வேணா படி ஐசு, துர்கா வரல. ஆண்டி அவ வருவாங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்ளிகேஷனே வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி. நான் மட்டும்னா எங்க அம்மாவும் விட மாட்டாங்க. எனக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. துர்கா தான் எனக்கு அழகா சொல்லி தருவா ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, அவளையும் சேர்த்து விடுங்களேன். ஐசு சொன்னா கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஐசு. நான் இதை போய் துர்கா அப்பாட்ட சொல்ல முடியாதவ, ரொம்ப கோவப்படுவாவ. அதனால நீ படி, துர்கா வீட்டுல இருக்கட்டும். அவ என் கூட சேர்ந்து கொஞ்சம் சமையல் வேலையை கத்துக்கிடுவா. ஆண்டி அப்ப கரஸ்லயா சேர்த்து விடுங்க ஆண்டி. காலேஜுக்கு ரெகுலரா போய் படிக்கணும்னு அவசியமே இல்ல. எக்ஸாம் மட்டும் எழுதினாலே போதும். என்னைக்காவது கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் போய் அட்டன் பண்ணா போதும். தினமும் போக வேண்டாம் ஆண்டி. கரஸ்ல படிக்கிறதுக்காக சேர்த்து விடுங்களேன். நானும் அப்படியே சேர்ந்துடுறேன். பணம் கூட நிறைய கட்ட வேண்டியது வராது. ஃபீஸ் கூட கம்மியா தான் இருக்கும் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, துர்காவை அனுப்புங்க ஆண்டி. சரிம்மா, இந்த விஷயத்த வேணா துர்கா அப்பாட்ட கேட்டு பாக்கேன். அதுவும் நீ தினமும் காலேஜ் போகண்டான்னு சொன்னதுனால தான் கேட்கேங்க. அவைய சம்மதிச்சாவுன்னா போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஹலோ அஞ்சலி. என்ன ஷில்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எப்போ நீ இங்க வருவேன்னு எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஒரு வாரம் அம்மா வீட்ல வந்து இருக்கிறேன்னு சொன்னேன். என்ன இந்த பக்கமே ஆளு காணோம். அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ஓடிட்ட. எப்போ மறுபடியும் வருவ ஷில்பா? ஐ அம் வெயிட்டிங். அஞ்சலி, நீ எனக்காக வெயிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கஷ்டமா? வாட் கஷ்டம்? என்ன கஷ்டம்? அஞ்சலி, வீட்டு வேலை எல்லாத்தையும் என் தலையிலே கட்டிட்டாவ அஞ்சலி. என்னால செய்ய முடியலன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க அவ. நான் தான் செய்யணும்னு சொல்லி அவ அஞ்சலி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட். ஹே ஷில்பா, உன்னால முடியலனா உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியதானே? எதுக்காக வேலை மேல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க? அது உனக்கு தான் கஷ்டம். அஞ்சலி, நேத்து அப்படிதான் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தன ரூம்ல. அத்தை உடனே அம்மைக்கு போன் போட்டு இங்க வர வச்சுட்டாவ. எங்க அம்மா வந்து ஒரே ஏச்சி
உட்காந்துக்கிடலாம் நினைக்காத அங்க வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க அம்மா. அது மட்டும் இல்ல காலோட பெங்க கையோட பெங்க வேசத்தை வைப்பேங்க அஞ்சலி என்னென்னமோ சொல்லியா. எங்க அம்மா சொன்னதுக்கு பயந்துட்டு தான் இங்க மறுபடியும் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. ஆனாலும் என்னால முடியல. எவ்வளவு வேலை தான் செய்ய முடியும் சொல்லு. இன்னைக்கு காலையில தூங்கி முழிச்ச உடனே மாட்டு கொட்டாயை சுத்தம் பண்ண சொன்னாவளா, நான் சுத்தம் செஞ்சேன். அப்புறம் வீட்டை பெருக்க சொன்னாவ. இப்போ பாத்திரம் பூச சொல்லியாவ. என்ன கொஞ்ச நேரத்துல துணி துவைக்க சொல்லுவாவ அஞ்சலி. எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டி இருக்கு. ஓ மை காட். ஏய் ஷில்பா, அப்ப குக்கிங் வேலையை யார் பாத்துக்கறா? அத அத்தையே செஞ்சிரியாவ. ஆனா மத்த வேலையெல்லாம் என் தலையிலேயே கட்டிட்டாவ அஞ்சலி. இதுல வேற சமையல கத்துக்க நான் செய்யறத பாரு பாருன்னு கூட்டிட்டு போய் அங்க நிறுத்திரியாவ. காய விட்டு கறிய விட்டுன்னு வேற சொல்லியாவ. இப்படியே போச்சுன்னா சமையல் வேலையை என் தலையிலேயே கட்டிடுவா அஞ்சலி. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு துடைக்கணும், சமைக்கவும் செய்யணும், மாட்டு கொட்டாயை சுத்தமும் செய்யணும். இனி பாலும் கறக்கணும்னு சொல்லுவாவ. வேலைக்கு மேல வேலை வேலைக்கு மேல வேலைன்னு அடிக்கிட்டே போறாவ அஞ்சலி. என்னால முடியல. என்னால இங்க வேலை செய்யவும் முடியல. எங்க அம்மா வீடு இருக்கேன்னு அங்க வரவும் முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சலி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஷில்பா, நீ ரொம்ப பாவம் தான். இங்க இருக்க வரைக்கும் நீ ஒரு வேலையுமே செய்ய மாட்ட. எல்லாரும் உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷில்பா. நீ கவலைப்படாத. இப்ப வேணா வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்புறமா வேலை செஞ்சு செஞ்சு பழகிடும். உனக்கு அது ரொம்ப சிம்பிள் ஆயிரும். வீட்டுல 4 பேர் தானே இருக்காங்க. நம்ம குடும்பம் மாதிரி பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாதான் கஷ்டம். அந்த 4 பேருக்கு 5 பேருக்கு வேலை செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் ஷில்பா. கவலைப்படாத. ஈஸியா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய வீடு. இது மொத்தமா சுத்தம் பண்றது நான் தான். பெரிய வீட்டு கட்டி கொடுக்க பெரிய வீட்டு கட்டி கொடுக்கேன்னு சொன்னாவ. ஆனா வீடு பெருசா இருந்தா வேலையும் பெருசா இருக்கும்னு இப்பதான் தெரியுது. இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு ஐடியா தான் அஞ்சலி. ஐடியாவா? நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு ஐடியா தந்திருந்தேனே, அது என்னாச்சு? ஹனிமூன் போக சொன்னேன்ல, அதான் என் புருஷன் இப்ப முடியாது ஃபேமிலியா பெறவு போலான்னு சொல்லிட்டாவளே அஞ்சலி. இப்போதைக்கு எங்கேயும் டூர்லாம் போற மாதிரி இல்ல. அதனால அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு சொல்லலாம். நான் என்ன ஐடியா டிப்போவா? நீ கேட்ட உடனே ஐடியாவை வாரி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் யோசிச்சாதான் ஐடியா வரும். ஆனா ஒண்ணு சொல்றேன் ஷில்பா, வீட்டுல வேலை செஞ்சு பழகு. அதுதான் நல்லது. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, வேலை செய்யறதுதான் நல்லது. உன் புருஷனை உன்னை தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்கிட முடியாது. அவரை நீ தான் பாத்துக்கிடணும். அப்பதான் உன்னை அவரு பாத்துக்கிட முடியும். அஞ்சலி, ஏதாவது 1-2 வேலைன்னா செய்யலாம். இவ எல்லா வேலையும் என் தலையில கெட்ட பாக்காவ. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒழுங்கா சீர்வரிசெல்லாம் கொடுக்கலல்ல, நகை நட்டம் ஒழுங்கா போடலன்னு குத்தி குத்தி பேசியாவ அஞ்சலி. வேணும்னே ரொம்ப வேலை வாங்கியாவ. அதனாலதான் சொல்லி இது எங்க அம்மைக்கு புரிய மாட்டேங்கி. ஏதாவது ஐடியா தான் அஞ்சலி. உனக்கு நகை எங்க கம்மியா போட்டாங்க, நிறைய தானே போட்டாங்க. உன் மாமியார் ஏன் இப்படி பேசுது? ரொம்ப ஓவரா தான் போறாங்க. ஆமா அஞ்சலி, இந்த வேலையில இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு ஐடியா தான். ஓகே ஷில்பா, நீ கவலைப்படாத. நான் நல்லா யோசிச்சு பிறகு உன்கிட்ட ஐடியா சொல்றேன். இப்போ சடனா எனக்கு எதுவுமே தோணல. சரி அஞ்சலி, உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நல்ல ஐடியாவா சொல்லு. நான் இப்ப போன வைக்க அஞ்சலி, வேலை இருக்கு. பிறகு பேசி. ஓகே ஓகே, போன வை. பாவம் ஷில்பா என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவளால வேலை செய்ய முடியல, பிறந்த வீட்டுக்கு வர முடியல. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்லணும். அதுதான் ஷில்பாவுக்கு நல்லது. துர்கா, எப்படி என்னோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல? ஐஷு, அம்மா அப்பா கிட்ட கேக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. காலேஜுக்கு அனுப்புறேன்னு சொல்லல. ஏய், உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கடி, அதுவே பெரிய விஷயம் தானே. நீ என்ன சொன்ன? உங்க அம்மாவும் ஒத்துக்கிட மாட்டாங்க, உங்க அப்பாவும் ஒத்துக்கிட மாட்டாங்கன்னு தானே சொன்னேன். ஆனா உங்க அம்மா ரூட் கிளியர். அம்மா நீ காலேஜ் போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அப்பா மட்டும் தான் சம்மதிக்கணும். எனக்கு உங்க அம்மா எப்படியாவது உங்க அப்பாவை ஒத்துக்கிட வச்சிருவாங்கன்னு தோணுது. நம்ம ஜாலியா காலேஜுக்கு போய் படிக்க போறோம்.
ஐஷு, வாரத்துக்கு 2 நாளாவது காலேஜ் போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, நீ ஏன் எப்பயாவது போனா போதுன்னு சொன்ன? நான் காலேஜ்ல விசாரிச்சேன்டி. அவங்க தான் சொன்னாங்க வாரத்துக்கு 2 தடவைலாம் வர வேண்டாமா, நினைச்சா வரலாமா நினைச்சா போலாமா. அப்படியா? ஆமாண்டி, ஒரு மாசத்துக்கு ஒரு 5 தடவையாவது வந்து அட்டென்ட் பண்ணுமா, அவ்வளவுதானா. அப்புறம் என்ன எக்ஸாம் எழுதணும், நீ எனக்கு சொல்லி தரணும், அப்படியே நீயும் ஆளும் ஜாலியா ஊர் சுத்தலாம். ஐஷு, ஊர்லாம் ஒன்றும் சுத்த வேண்டாம், அவரை பார்த்தாலே போதும். ஓகேங்க மேடம், நீங்க எப்ப நினைச்சாலும் இனி பார்க்கலாம். அதுக்கு அப்பா ஒத்துக்கிடணும். உங்க அம்மா கேக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்க அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. ஐஷு. ஆமாடி, வேற வழியே இல்ல, அப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் தப்பு ஐஷு. அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, அம்மா வருத்தப்படுவாங்க. எப்படிதான் நீ இப்படிலாம் இருக்கியோ தெரியல. எனக்கெல்லாம் ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்க, வீட்டுல அடம் பிடிச்சாது வாங்கிடுவேன். நீ அப்படி வாங்குவ, நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன். நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயங்களை. இதுலலாம் அப்படி இருக்காத. மேல படிக்கிறியான்னு கேட்டா ஆமா நான் படிக்க தான் போறேன்னு சொல்லு. காலேஜ்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லு, சரியா? சரி ஐஷு.